ஹலோ பச்சோ, நமஸ்கார். சப்கோ ராம் ராம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ராஷ்டிர பாஷாவில் வந்து ஏகாங்கி கட்டபொம்மன். இதை யார் கட்டபொம்மன் அப்படின்றது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படி அவரோட நாடகம். அந்த நாடகத்தை வந்து ஒரு பர்டிகுலர் போர்ஷன், அதான் ஏகாங்கின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன் மேன் ஆக்ட். அது ஊரங்க நாடகம். அதில் வந்து இவனோட கட்டபொம்மனோட டாட்டர் வள்ளியை பற்றி இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க இங்கே. இப்போ நம்ம கட்டபொம்மனை பற்றிய ப்ரீஃப் வரலாறு, அதாவது எஸ்ஏ பார்ப்போம் இப்போ. ஓகே. உன் தினம் பாஞ்சாலங்குறிச்சி एक छोटी सी रियासत थी. அதாவது அந்த நாளில் பார்த்தீங்கன்னா உன் தினம்னா உன் தினம் அப்படின்னா உஸ் தின்மே. அந்த நாளில் வந்து பாஞ்சாலங்குறிச்சி அப்படின்றது வந்து ஒரு சோட்டி சி ரியாசத்தி. அது ஒரு சின்ன ஒரு பகுதி, அதாவது கட்டபொம்மனோட ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு ராஜ்யம் தான் அது காஞ்சாலங்குறிச்சி. उस रियासत के राजा था कट्टबोम्मन. वे देश अभिमानी और वीर योद्धा थे. அவர் வந்து தேச அபிமானின்னா அவர் ரொம்ப வந்து அவர் ஒரு பேட்ரியாட் இல்லையா, அதாவது தாய்நாட்டு பற்று உடையவர், ஒரு வீரர், சுத்தமான வீரர் அவர். अंग्रेज ईस्ट इंडिया कंपनी वाले व्यापार करने भारत आए थे. एक्चुअली अंग्रेज வந்து யார், ஃபாரினர், அந்த பிரிட்டிஷ்காரன். ईस्ट इंडिया कंपनी, அந்த கம்பெனி இங்கே வந்தது எதுக்குன்னா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்தாங்க. व्यापार करने भारत आए थे, पर धीरे धीरे अंग्रेज अपने छल और बल से भारत पर अधिकार करते जा रहे थे. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவர் என்ன பண்ணானா, ஆக்சுவலாக அவன் வந்தது வந்து பிஸ்னஸ் பண்ணதான். ஆனால் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்போனா சல் அவர் பல், சல் கப்பட் அப்படின்வாங்கல்ல, தன்னோட அந்த சீட்டிங், அந்த கன்னிங்னஸ், அதனாலையும் அண்ட் பல் ஃபோர்ஸ், அவங்ககிட்ட இருந்த ஒரு பெரிய ஒரு ஆர்மி ரெடி பண்ணிட்டான் இல்லையா, அது மூலியமாகவும் பல்ஸு பாரத் பர் அதிகார் கர்த்தே ஜாரேத்து. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்தியாவை வந்து ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சிட்டான். பாரத் கோ குலாம் அதாவது பன்தே தேக்கர் கட்டபொம்மன் பகு சிந்தித்தே. அப்போது பாரத் வந்து இந்தியா வந்து அவனுக்கு அடிமை ஆயிடுது, குலாம். அப்போ வந்து உஸ்கோ தேக்கருக்கு கட்டபொம்மன் சிந்தித்தே, வருத்தம் ஆகிட்டார். சிந்தானா வருத்தம், ரொம்ப வரி ஆகிட்டார். வே பாரத் கோ अंग्रेज के चंगुल से छुड़ाना चाहते थे. चंगुल அப்படின்னா அவனோட அந்த வலையிலேருந்து, அந்த பொறியிலேருந்து சுடானா சாத்தியத்தைனா நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். நம்மளை அடிமை ஆகிடக்கூடாது ஃபாரினருக்கு அப்படின்னு நினைக்கிறார். வே अंग्रेजों के को कर देकर उनका गुलाम बनना नहीं चाहते थे. அப்போ இங்கிலீஷ்காரர் என்ன சொல்கிறான்னா, கர் அப்படின்னா டேக்ஸ். அவன் வந்து நம்ம மேலே ஒரு டேக்ஸ், அதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன ரியாசத்தோட ராஜாக்கெலாம் அவன் வந்து சொல்லிவிடுவான், நீ இந்த பிளேஸில் வந்து எனக்கு இவ்வளோ டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவர் டேக்ஸ் வந்து கட்டுறதுக்கு வந்து ராஜிநேத்து அவர் ஒத்துக்கலை. நான் இது மாதிரி इसलिए अंग्रेज को कर देने के लिए वो इनकार करते रहे. அதாவது டேக்ஸ்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரெஃப்யூஸ் பண்ணுறாரு. ரெஃப்யூஸ் பண்ணிடுறாரு. कट्टबोम्मन से अंग्रेज लगातार कर मांग कर उन्हें तंग करते रहे. அப்போ வந்து தங்கு கர்னா அப்படின்னு என்னது, ரொம்ப அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணுறது, கஷ்டத்தை கொடுக்குறது. தங் கர்னா, தங் மத் கோரன்னு சொல்கிறோம்ல, டிஸ்டர்ப் பண்ணாத, துன்புறுத்தாதன்னு. அப்போ வந்து கர் மாங்கே அப்படின்னா டேக்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு டிமாண்ட் பண்ணி அவன் வந்து கட்டபொம்மனை வந்து ரொம்ப தங்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது கட்டபொம்மனே अंग्रेजों से साफ அதாவது कह दिया कि वे किसी भी हालत में अंग्रेज को कर नहीं देंगे. அவர் வந்து சாஃப்ட் கஹதினா அவர் கிளியர் கட்டாக சொல்லிட்டாரு, நான் ஒரு டேக்ஸும் ஒன்று கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, கிசிபி ஹாலத்மேனா எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும், எந்த ஒரு இதுலேயும் நான் வந்து இதுலேயும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ கட்டபொம்மன் கி யக் பாத் சுன்கர் अंग्रेजों குஸ்ஸா ஆயா. இதை கேட்டவுடனே இங்கிலீஷ்காரனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அவர் சேனா லேக்கர் பாஞ்சாலங்குறிச்சி பர் ஆக்ரமன் கருதியா. உடனே அவன் தன்னோட சேனையை படையை கூப்பிட்டு வந்து பாஞ்சாலங்குறிச்சி மேலே அட்டாக் பண்ணிடுறான், ஆக்ரமன். அப்போ கட்டபொம்மன் கி சேனானே अंग्रेजिக்கும் சேனாக்கர் ஹராக்கர் பாகாதியா. ஒரு முறை ஃபஸ்ட்டு டைம் என்ன பண்ணுறாருன்னா, இவர் வந்து கட்டபொம்மனோட சேனா வந்து அங்கிரேஜோட சேனாவை வந்து ஹராக்கர்னா தோக்கடித்து துரத்தி விட்டுறாங்க. பகாதியானா துரத்தி விடுறது. அப்போ ஒரு ஃபஸ்ட் டைமில் துரத்திட்டாங்க. பட் அப்பனே இது எட்டப்பன் பிஏனா மரமே, எட்டப்பன் கூட நம்மக்கிட்ட தானே இருக்காரு. அப்போ युद्ध में हारने के बाद अंग्रेज़ों को मालूम हुआ कि कट्टबोम्मन की सेना से युद्ध करना कोई हंसी खेल नहीं है.
அப்போ அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, ஒரு முறை யுத்தம் பண்ணும்போது தெரிஞ்சு போச்சு இவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது, இவன் ஒரு மிகப்பெரிய வீரன். ஸோ இவன் கூட சண்டை போடுறதுன்றது வந்து ஹசி கேல்னா ஹசி மஜாக் பண்ணுறோம்ல, சும்மா விளையாட்டு பொம்மை துப்பாக்கி வச்சு சுட்டு விளையாடுறாங்க பசங்க, அந்த மாதிரி லுக்கா சுப்பின்னு சொல்லுவாங்க, கண்ணாமூச்சி, அது மாதிரி கிடையாது, ஹசிக்கல் கிடையாது, ஒரு விளையாட்டு சண்டை போட முடியாது இவங்ககிட்ட, பயங்கர கஷ்டம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இஸ்லியே சல் கப்பட் சே கட்ட பொம்மன் கோ அதாவது பக்கட்னா சாத்துது, ஏதாவது சல் கப்பட், ஏதாவது ஒரு ராஜதந்திரம் பண்ணி ஒரு கபட நாடகம் ஆடி இவனை பிடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இஸ்கேலியே புதுக்கோட்டைக்கா ராஜாக்கி மதர் லேனேக்கா நிர்ணயிக்கியா. அப்போ புதுக்கோட்டை அநேகமாக எட்டப்பண்ணா இருந்தார்னு நினைக்கிறேன். எட்டப்பன் இருக்கார் இல்லையா, காட்டி கொடுத்தது அவர் தானே. அப்போது புதுக்கோட்டைக்கு ராஜாவுக்கு மதத்து அவனோட உதவியை வாங்கணும்னு சொல்லிட்டு நிர்ணயம் பண்ணிவிட்டு அங்கிரேஜி ஜாந்தத்தைக்கு புதுக்கோட்டைக்கார் ராஜா கம்ஜோர் அவர் லோபி. அவன் அங்கிரேஜிக்கு தெரியும் யார்கிட்ட என்னென்ன வீக்னஸ் இருக்குது, அவன் ஒரு கம்ஜோர், அவன் ஒரு வீக்கு, அவன் ஒரு லோபி, ரொம்ப பேராசை பிடிச்சவன் அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதாவது இதான் கூட்டுநீதி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது டிவைட் அண்ட் ரூல் அப்படின்றது அங்கிரேஜோட அந்த சால்பாஜி அவனோட சால்பாஜின்றது அவன் அப்படி தான் செய்வான். உசே தம்கியான் தேத்தே ஹுயே அங்கிரோஜோன்னு பத்திரலிக்கா, அவனுக்கு வந்து தம்கியான் தேனான்னா அவனை வந்து பயமுறுத்துறாங்க, தம்கியான் தேனான்னா பயமுறுத்துறோம்ல, தம்கி தேனான்னு சொல்லுவாங்க, அவனை வந்து பயமுறுத்துறது, இதை பண்ணிவிடுவான் அதை பண்ணிவிடுவான். அங்கிரேஜோன்னே பத்திரலிக்கா ஒரு லெட்டர் எழுதிட்டாங்க அவனுக்கு, कट्टबोमन को पकड़कर अंग्रेजों के हवाले कर दे नहीं तो सजा भुगतनी पड़ेगी. எப்படியாவது கட்டபொம்மனை பிடிச்சி எங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு ஹவாலேன்னா எங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு, அப்படி பண்ணலைன்னா நைத்தோ சஜா உங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுத்துருவேன், அதாவது புகத்னி படைகி அப்படின்னா உங்களுக்கு வந்து கடுமையான தண்டனையை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமுறுத்தி ஒரு கடிதம் ஒன்று எழுதிடுறான். அப்போ புதுக்கோட்டைக்கு ராஜா பத்திர படுக்க டருகியா, அவன் ஏற்கனவே பயந்தவங்களி. ஸோ இந்த லெட்டரை படித்த உடனே அவன் வந்து பயந்துடுறான். அப்போ உஸ்னே ஷட்யந்திர ரசிகர் கட்டபொம்மன் கோ பக்கடா அவர் अंग्रेजों को हवाले कर दिया. அவன் வந்து உடனே ஒரு ஷட்யந்திர ரசிகர்னா ஒரு டக்குன்னு ஒரு ஒரு சூழ்ச்சி பண்ணுறான். சூழ்ச்சி பண்ணிவிட்டு கட்டபொம்மனை பிடிச்சி अंग्रेजी को हवाला कर दिया ना, अंग्रेजी ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறான். அப்போ अंग्रेजों ने कट्टबोमन से कहा कि वे उनको फांसी की सज़ा सुनाने जा रहे हैं. அப்போ அவன் அங்கிரேஜி வந்து கிளியர் கட்டாக சொல்லிடுறான், நான் வந்து இப்போ உனக்கு வந்து ஃபாசின்னா ஹேங்கிங் டு டெத்து, உனக்கு தூக்கு தண்டனை கொடுக்க போகிறேன் இப்போது. அகர் கட்டபொம்மன் ने माफ़ी मांगे तो உன்னே மாஃப் அதாவது கற்கே छोड़ देंगे. இப்போ வந்து நீ வந்து எனக்கு மன்னிப்பு கேட்டேன்னா உன்னை மன்னிச்சு நாங்கள் விட்டுருவோம், நீங்கள் மன்னிப்பு கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரன் கேட்குறான். லேக்கின் வீர் அவர் ஸ்வபிமானி கட்டபொம்மன் अंग्रेजों को एक शर्त ना मानी. அவனோட கண்டிஷனை வந்து ஷர்துனா கண்டிஷன், ना मानिன்னா அவருக்கு ஒத்துக்கவே இல்லை. அவர் ஏன்னா அவர் சுவாபிமானி, அவர் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கிற ஆள், ஒரு வீரன் அப்படின்போது அவர் வந்து அதை ஏற்றுக்கவே மாட்டார். ஸோ क्योंकि अंग्रेजियों की एक शर्त मानना खुद को और देश का अपमान करने का समान है. அவருக்கு தெரியும் நம்ம வந்து அவன் கண்டிஷனெல்லாம் ஏற்றுட்டோன்னா அது நமக்கும் அவமானம், நம்ம நாட்டுக்கும் அவமானத்தை தேடி கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அதை வந்து எந்த காரணத்தை கொண்டும் செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சார். இசிலியே உஸ் வீர் தேஷ்பக்தனே அதாவது அபிமான் பூர்வक मृत्यु को அதாவது ஆலிங்கன் கியா அவர் தேஷ்கா மான் பச்சாயா. அப்போ உடனே நம்ம வந்து தேசத்தோட மானத்தை காக்கணும்னா நான் தூக்கில் ஏறுறது கூட தூக்கு மேடை எனக்கு வந்து பஞ்சுமத்தைன்னு சொன்னார்ல சிவாஜி, அது மாதிரி தூக்கிலேயே நான் ஏறிடுறேன்ப்பா, தூக்கு மேடைக்கு போட்டு அபிமான் பூர்வக் ஜோ ஹை மிருத்யு, அதாவது அபிமான் பூர்வக் மிருத்யுனா நான் ஒரு கௌரவமான ஒரு மரணத்தை நான் விரும்புகிறேன், இந்த மாதிரி அக்செப்ட் பண்ணி உங்களுக்கு அடிமையாக நான் இருக்க மாட்டேன், நீ எனக்கு தூக்கில் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கௌரவம், அதாவது அபிமான் பூர்வக் மிருத்யு, அந்த இறப்பு வந்து ஒரு சரித்திரமாக இருக்கணும் இல்லையா. அப்போது அப்புறம் தேஷ் கா மான் பச்சாயா, இந்தியாவோட மானத்தை காப்பாற்றுறாரு. அப்போ இஸ் பிரகார் வீர் கட்டபொம்மன் அப்படி பிரான் தியாகர் தன்னோட உயிரை தியாகம் பண்ணி ஒரு பாரதிய சுதந்திர சேனானியோங்கா சிர் ஊஞ்சா கியா, அதாவது சுதந்திர சேனானி அப்படின்னா சொல்லிட்டு இந்தியன் அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட தலை நிமிர வச்சார் அவர். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இது வந்து 10 மினிட் அப்படின்ற ஒரு ஓரங்க நாடகத்தை வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.